ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோர்சஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான். பட் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட்னா எல்லாத்துக்குமே ப்ளைனாக தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து ஏஐடிஎஸ், ஏசிஎஸ் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் தெரியும். பட் இதெல்லாம் தாண்டி எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குங்கிறது யாருக்குமே கண்டிப்பாக தெரியாது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் சிஎஸ். இதை தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது பார்ட்னர்ஷிப் வித் டிசிஎஸ் அதோட கொலாபரேட் ஆகிருக்கும். அதாவது டிசிஎஸ் அப்படின்னா டாடா கன்சல்டிங் சர்வீசஸ். நீங்கள் படிக்கும் போதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டாடா கன்சல்டிங் அவங்களோட கொலாபரேட்டில் படித்து முடிச்ச பிறகு அவங்கள்ட்டே நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிடலாம். டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனி. கண்டிப்பாக இந்த ஐடி கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சியில் டேட்டா சயின்ஸ், அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பட் சிஎஸ்சிலே வித் பிளைனாக உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், ஏஐ அண்ட் எம்எல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் கேமிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக சிஎஸ்சி வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லா காலேஜ்லையுமே கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு சில நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் மட்டும்தான் கிடைக்கும். பட் நீங்கள் எல்லா காலேஜ்லையும் படிக்கணும் அப்படின்னா சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னா இந்த டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்கே போயிருந்தால் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் போட்டிருக்க முடியும். இப்போ கூட ஒன்றும் கிடையாது. 500 மார்க்கு கீழே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் சிஎஸ்சி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி காலேஜ் உங்களுக்கு ஓரளவு காலேஜ் கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த காலேஜ் நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நார்மலான காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 500 மார்க்கு கீழே தான் நான் வச்சுருக்கேன், பட் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கணும், வித் பிளேஸ்மெண்ட்ஸோடு படிக்கணும், அதுவும் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இப்போவே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். படித்தா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.